என்ன பார்க்க போகிறோம்னா அன்னிபெசன்ட் பற்றி தகவல் பார்க்க போகிறோம். ஓகேவா? அன்னிபெசன்ட் வந்து அயர்லாந்து பெண்மணி. எப்போ பிறந்தாங்கன்னா 1847. ஓகேவா? 1847 பிறந்தாங்க. அவங்க வந்து எப்போ இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா 9க்கு வந்து நயந்துன்னு வச்சுக்கோங்க. நயன்னா இப்போ நயந்து 3னா 3ன்னு வச்சுக்கோங்க. நிலா அப்போ நயந்து 3ல் வந்திருக்காங்க இந்தியாவை பார்க்கறதுக்காண்டி, அப்படி வச்சுக்கோங்க. அப்போ இந்தியாவிற்கு அன்னிபெசன்ட் வந்த ஆண்டு எப்போன்னா 1893. ஓகேவா? அவங்க வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ஆல்காட்னு ஒருத்தங்க பிரம்மஞான சபையில், ஆல்காட்டும் பிளாட்ஸ்வாக்கி அம்மையார்னு 2 பேரும் இந்த பிரம்மஞான சபையில் உறுப்பினராக இருந்திருப்பாங்க. அதில் அந்த ஆல்காட் மறைந்ததுக்கு அப்புறம் இந்த அன்னிபெசன்ட் வந்து பிரம்மஞான சபையில் இணைஞ்சிருப்பாங்க. ஓகேவா? அது ஒரு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் என்னென்னா 1916 இந்தியாவில் தன்னாட்சி இயக்கம் தொடங்கியிருக்காங்க செப்டம்பர் மாதம். அப்போ 1916 இந்தியாவில் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கினாங்க. யார் அப்படின்னா அன்னிபெசன்ட் அம்மையார். இதே 1914 ஏப்ரலில் யார் பம்பாயில் தொடங்கினான்னா நம்ம திலகர் தொடங்கியிருப்பார். நெக்ஸ்ட் வந்து 1914 காமன் வீல். ஒரு காருக்கு எத்தனை பக்கம் வீல் இருக்கும்? 4 பக்கம் இருக்கும். அப்போ 1914 4ன்னு வச்சுக்கோங்க. 4 காமன் வீல் பத்திரிகை தொடங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னா 1915 ஜூலை 14 நியூ இந்தியா பத்திரிகையை தொடங்குறாங்க. ஓகேவா? அஞ்சாமல் காலையிலேயே 14 வயசில் ஒருத்தங்க நியூ இந்தியா பத்திரிகை தொடங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 5க்கு அஞ்சாமல் காலை, ஜூலைக்கு காலைன்னு வச்சுக்கோங்க. 14 வயசுலேயே நியூ இந்தியா 14 வயசுனால நம்ம நியூவாக ஏதாவது திங்க் பண்ண ஆரம்பிச்சோம். அப்போ நியூ இந்தியா பத்திரிகை தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து 1915 அவங்க சொல்லிய 2 நூல்கள், அவங்களோட 2 நூல்கள் பார்ப்போம். விடுதலை பெற இந்தியா எவ்வாறு துயருற்றது. இப்போ அன்னிக்கிட்டேருந்து அன்னி ஒரு வீட்டுக்கு வந்தாலே அவங்ககிட்டருந்து அந்த வீட்டு மெம்பர்ஸ் எப்படி விடுதலை பெற எவ்வாறு துயருற்றதோ நாடு, அதுமாரி இந்த அன்னிக்கிட்டேருந்து அவங்க வீட்டில் உள்ள மெம்பர்ஸ் எப்படி தப்பிக்கலாம்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் அந்த அன்னி வீட்டுக்கு வந்துட்டாலே இந்தியா அவங்க தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா ஒரு தேசம் மாதிரி அடக்கி கொண்டு வந்துடுவாங்க அந்த வீட்டில் உள்ள ஆட்களை. அப்போ இந்தியா ஒரு தேசம். நெக்ஸ்ட் அவங்க சொன்ன கூற்று பார்க்க போகிறோம். அன்னிபெசன்ட் கூற்று. இங்கிலாந்தின் கடினமான தருணம் இந்தியாவின் வாய்ப்புக்கான தருணம். இப்போ அன்னி வந்து அவங்க அப்பா வீட்டில் இங்கிலாந்தில் அவங்க வீட்டில் கடினமான தருணமாக இருந்திருக்கும். ரொம்ப அவங்க வீட்டில் இதாக இருந்திருப்பாங்க. ஆனால் வந்த வீட்டில் வந்து அவங்களுக்கு ரொம்ப வாய்ப்புக்கான தருணமாக இருந்திருக்கும். அங்கே வந்தவங்களாம் அவங்க அடக்கி ஆண்டுட்டு இருப்பாங்க. அதான் இந்தியாவின் கடினமான தருணம். அவங்க அங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இங்கே வந்து அவங்களுக்கு ரொம்ப வாய்ப்புக்கான தருணமாக இருந்துக்கிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் கூற்று என்னன்னா தன்னாட்சி நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட சபைகள் மூலமாகவும் அவர்கள் சபைக்கு கடமைப்பட்டவர்களாகவும் அந்த ஆட்சி நடைபெறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து ஒரு வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அந்த அன்னி வந்து அவங்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட மெம்பர்ஸ், அவங்க சொல்கிறதான் சட்டம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு வீட்டை கொண்டு வந்துருவாங்க. நெக்ஸ்ட்டு கூற்று என்னென்னா அதிநவீன வசதிகளுடன் ரயில் வண்டியில் பயணிப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே மேல். அவங்க அப்பா வீட்டில் என்னதான் ரயில் வண்டியில் பயணிச்சிருந்தாலும் இங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அதை வெளியே சொல்ல மாட்டாங்க. மாட்டு வண்டியில் போனால் கூட அதை வந்து ரயில் வண்டியில் போன மாதிரி ரொம்ப சொல்லுவாங்க அன்னி, அப்படி வச்சுக்கோங்க. ரெண்டாவது அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியாவின் அன்னிபெசன்ட்டோட ஆதரவாளர்கள் யாரெல்லாம் அப்படின்னா அருண்டேல், வாடியா, ராமசாமி. இப்போ அன்னி ஒரு வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸை சேர்த்துக்கிடுவாங்க. வாடி, ராமசாமி, அருண்டேல் அப்படிங்கிற ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அப்புறம் அன்னிபெசன்ட்டுக்காண்டி ஒருத்தங்க வந்து தன்னோட சற்பட்டத்தை திறந்துருப்பாங்க. அது யாருன்னா சுப்பிரமணியனுங்கிறவர் வந்து தன்னோட சற்பட்டத்தை திறந்துருப்பார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.